ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். உதயநிதி துணை முதலமைச்சராக போறாரு அப்படின்ற போது தனக்கும் அந்த ஆசை இருக்கிறத மறைமுகமா சொன்னார். அவர் இப்படியெல்லாம் ஆசையை கிளப்புறவங்களை கட்டுப்படுத்துகிற இடத்தில், கண்டிக்கிற இடத்தில் பொதுச் செயலாளராகவும் இருக்கிற துரைமுருகன் அப்படி வார்த்தையை விட்டது தப்பு. ரஜினிகாந்த் சொல்லும்போது உடனடியாக கடுமையான எதிர்வினை ஆற்றியிருந்தார் துரைமுருகன். ரஜினிகாந்த் பெருந்தன்மையை காமிச்சார், வேறு வழி இல்லாமல் துரைமுருகனும் அந்த பெருந்தன்மையை காட்டினார் அல்லது காட்டியது போல் நடித்தார். கட்சியை நினைத்து வாருங்கள், வந்த உடனே என்ன கிடைக்கும் எதிர்பார்த்தார்கள். உன்னை விட உழைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க, நாம தான் வழிவிட்டு வழிநடத்தி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகணும். உதயநிதியினுடைய கொஞ்சம் முதிர்ச்சியற்ற தன்மை ஏற்கனவே பத்திக்கிட்டு எரியுது. துரைமுருகன் இன்னும் கொஞ்சம் எரிச்சலாவார். ஒருவேளை அதனாலதான் இன்னும் புள்ளி வச்சுக்கிட்டே இருக்காரோ தெரியல துரைநிதி விஷயத்துல. துரைமுருகனுக்கோ அல்லது வேறு சில அமைச்சர்களுக்கோ கூட அந்த ஆசை இருக்கலாம். கனிமொழிக்கு ஆசைகள் இருக்கலாம். அழகிரி ஸ்டாலின் எதுக்குமே லாயக்கில்லைன்னு பொது வெளியில விமர்சிச்ச அழகிரி யாரை எங்க வைக்கணும்னு முதலமைச்சருக்கு தெரியும், போய்கிட்டே இருக்கலாம். செந்தில் பாலாஜியுடைய தீர்ப்பு எந்த நேரம் வர்ற மாதிரி எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அவர் பெயில வரப்போறது 99% உறுதி. செந்தில் பாலாஜிக்காக தான் எனக்கு வெயிட் பண்ண வேண்டியது. அதுதான் இது வெயிட் பண்றது என்ன இருக்கு சார். இப்பவே ஒரு நிழல் முதலமைச்சர் தானே சார், அபிஷியலா சார். அபிஷியலாங்கிறது ஆமா, செந்தில் பாலாஜிக்காக தான் ஸ்டாலின் காத்திருக்கிறார். அவ்வளவு முக்கியமானவரா செந்தில் பாலாஜின்ற கேள்வி அந்த கட்சி, ஏன்னா தன் மகன் அல்லது உதயநிதி ஸ்டாலின் தான் திமுகவின் பார்க்க வேண்டாம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மண். வணக்கம் சார். வணக்கம். துரைமுருகன் திமுகவின் பொதுச் செயலாளர், மூத்த அமைச்சர். அவர் காட்பாடியில் திமுக மேடையில் உரையாற்றும் பொழுது அவர் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம், இளைஞர்கள் நிறைய கட்சிக்கு வர வேண்டும், நிறைய பேர் வரணும், அவங்க தான் எதிர்காலம், நாங்கள்லாம் இளைஞர்களாக இருக்கும்போது செய்த பணிகள் இப்படியெல்லாம் அடிக்கிட்டு, ஆனால் வந்த உடனே பதவி எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் பேசுகிறார். அமைச்சர் ஏவாவேலு எழுதிய அந்த நூல் வெளியீட்டு விழாவில் ரஜினி பேசிய பேச்சு, அதில் துரைமுருகன் பட்ட காயம் அல்லது அவமானம் அல்லது தவறான புரிதல் ஏதோ வேணாலும் இருக்கட்டும், அந்த விஷயம் தான் தொடக்க புள்ளி. சமீபத்திய விஷயங்கள் இதுக்கும் ஆமாம் ஆமாம் இது இளைஞர்களுக்கு வழிவிடணுங்கிறது அதில் மறைமுகமாக இருந்துச்சு இல்லையா. பழைய மாணவர்களை ஹேண்டில் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லைன்னு சொன்னதே, பெருசுகளை வச்சுக்கிட்டு ஒரு பாடுபடுறாங்கிறது மறைமுகமாக இருந்தது. அவர்களையும் சமாளிக்கிறார்னு சொல்லி ஸ்டாலினை பாராட்டினதுக்கான ஒரு விஷயம் தானே தவிர, இப்படி போக மாட்டீங்களேன்னு அதோட நிறுத்தி இருந்தால் ரஜினியுடைய விமர்சனம் வேற மாதிரி போயிருந்திருக்கும். அப்படி அதெல்லாம் முடிச்சுட்டு அவரை பாராட்டுறதோடு நிறுத்தினார். பட் அங்கே தொடங்கின அந்த புள்ளி சமீபத்தில் உதயநிதியினுடைய மகன் இன்பநிதி ஒரு அமைச்சரவை அமைத்தால் அந்த அமைச்சரவையிலும் நான் ஒரு அமைச்சராக அங்கம் வகிப்பேன்லாம் சொல்லி, அது நகைச்சுவைன்னு எடுத்துக்கல, தன்னுடைய விசுவாசமான தொண்டன் அப்படின்னு துரைமுருகன் பல நேரங்களில் தன்னை அடையாளப்படுத்திட்டு இருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட துரைமுருகனுடைய கடந்த பல மாதங்களாக வெளியிடுகிற கருத்துக்களை பார்த்தா உள்ளூர் அவருக்கு எரிச்சல், எதிர்பார்ப்பு, ஆசை ஏதோ ஒன்று அவர் படுத்துது. உதயநிதி துணை முதலமைச்சராக போகிறாரு அப்படின்ற போது கொடுத்தா யார் தான் வேணான்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு தனக்கும் அந்த ஆசை இருக்கிறத மறைமுகமாக சொன்னார். ஒரு மாதம் முன்னாடி இதே வேலூரில் பேட்டி கொடுக்குற போது. தப்பு இல்லை, எனக்கு அந்த ஆசை இருக்குன்னு சொன்னால் அதை பொதுவெளியில் சொல்கிற இடத்தில் இன்னைக்கு துரைமுருகன் இல்லை. அவர் இப்படியெல்லாம் ஆசையை கிளப்புறவங்களை கட்டுப்படுத்துகிற இடத்தில், கண்டிக்கிற இடத்தில் பொதுச் செயலாளராகவும் இருக்கிற துரைமுருகன் அப்படி வார்த்தையை விட்டது தப்பு. ஒன்று, நீங்கள் இன்பநிதியினுடைய அமைச்சரவையிலே அங்கம் வகிக்கிற அளவுக்கு எளிய தொண்டனாக, விசுவாசமிக்க தொண்டனாக சொன்ன கருத்துக்கும், உதயநிதியே கிட்டத்தட்ட துணை முதலமைச்சர் ஆக்க போகிறாங்க, கட்சியினுடைய எதிர்காலம் அவர் தான், ஸ்டாலினுக்கு பிறகு அவர் தான் முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்லி உருவகப்படுத்தி கிட்டத்தட்ட முரசொலியை திறந்தால் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் அதை அறிவிக்கிறதையும் பார்த்த பிறகும் எனக்கும் ஆசை இருக்குங்கிறத மறைமுகமாக சொன்னாலே நீங்கள் சொன்ன முந்தைய கருத்துக்கும் இதுக்கும் முரண்பாடு இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ் ஒரு பொதுச் செயலாளர் பதவியில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் பொது வெளியில் இப்படி பேசுனது தப்பு. அப்படியா, கொடுத்தா சந்தோஷம், போய்கிட்டே இருக்கலாம். யாரை எங்கே வைக்கணும்னு முதலமைச்சருக்கு தெரியும், போய்கிட்டே இருக்கலாம். அதை தாண்டி ஒரு கருத்தை வெளியிடுற போது அவருடைய எரிச்சலோ எதிர்பார்ப்போ நம்மளை மாதிரி ஆட்கள் ரீட் பண்ண முடியுது. இளைஞர்களுக்கு வழிவிடணும்னு சொன்னதை பார்த்தா ஒருவேளை ரஜினியை மிக கடுமையான வார்த்தையில் ஒருமையில் அவன் இவன்லாம் திட்டுனது கூட தவறுன்னு புரிஞ்சு ரஜினி சொன்னது நியாயந்தான கூட, ஏன்னா துரைமுருகனுக்கும் மனசாட்சி இருக்குல்ல, உள்ளுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கோம்ல டெய்லி. அப்போது ரஜினி பேச சரிதானோன்னு நினச்சி கூட இவர் இளைஞர்கள் வழிவிடுற விஷயத்த திருப்பி அவர் மனசு கொஞ்சம் கிளறி விட்டுரு. பொறுமையாக யோசிக்க பேசுகிறீங்க, திருப்பி என்ன சொல்கிறீங்க, இளைஞர்களுக்கு வழிவிடணும், ரைட்டு தான், இளைஞர்கள் மேலே வரணும், ஆனாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொண்டாட்டிகிட்ட திட்டு வாங்கினவன், பொண்டாட்டிகிட்ட அடி வாங்கினவன், கெட்ட பேர் வாங்கினவன் கட்சிக்காக என்ன எந்நேரம் பார்த்தாலும் கட்சிக்கே போய்கிட்டு இருக்கேன்னு அந்த விமர்சனங்கள்லாம் தாண்டி கட்சிக்கு உழைத்தவர்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்னதன் மூலமாக
அந்த பட்டியலில் நானும் இருக்கிறேங்கிறது அதில் தொக்கி நிற்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா துரைமுருகனுடைய உழைப்பும் சாதாரண உழைப்பு இல்லை இந்த இயக்கத்தில். அப்போ ஒன்று சொல்லிட்டு ஒரு தொக்கு வைக்கிற ஒரு பொடி வைக்கிற மாதிரி இன்னொன்னையும் கருத்தையும் சேர்த்து கொஞ்சம் தொக்கி நிற்கிறத பார்த்தா துரைமுருகன் இன்னும் தெளிவான மனநிலையில் இல்லை. அல்லது உதயநிதி அறிவிக்கிறாங்கன்னா நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் தம்பி அப்படின்னு ஸ்டாலினை பார்த்து சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதுக்காக போர்க்கொடி தூக்குவாரெலாம் நான் சொல்ல விரும்பலை. அவ்வளோ தைரியம்லாம் துரைமுருகனுக்கு வராது. குறைஞ்சபட்சம் என்கிட்ட இருக்கிற துறையை எடுத்துறாதீங்க அப்படிம்பாரே தவிர அவருக்கு கொடுத்தீங்கன்னா நான் பதவி அமைச்சர்கள் இருக்க மாட்டேன்னு சொல்கிற தைரியமோ தியாக மனப்பான்மையெல்லாம் துரைமுருகனுக்கு கிடையாது. பட் ஸ்டில் அவருடைய உழைப்பை இந்த இயக்கத்தில் யாரும் குறைச்சி மதிப்பிடலை. அப்படி இளைஞர்களுக்கு வழிவிடணும்னா அந்த வார்த்தைகளை தெளிவாக வெளிப்படுத்தணும், நேர்மையோடு திறந்த மனதோடு வெளிப்படுத்தணும். இல்லாட்டி வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். நேற்று துரைமுருகனுடைய பேச்சையும் கொஞ்சம் குழப்பம் கலந்த பேச்சாக தான் நான் பார்க்குறேன். சார், ரஜினிகாந்த் சொல்லும்போது உடனடியாக கடுமையான எதிர்வினை ஆற்றியிருந்தார் துரைமுருகன். இப்போ அந்த இடத்துல இருந்து இந்த அதே கடுமையை அடுத்த நாளே திருப்பி மாற்றிக்கிட்டார். நான் மறந்துட்டேன், அவர் எனக்கு நண்பர் தான் அப்படி இப்படின்னு. ஏன்னா ரஜினிகாந்த் பெருந்தன்மையை காமிச்சார், வேறு வழி இல்லாமல் துரைமுருகனும் அந்த பெருந்தன்மையை காட்டினார் அல்லது காட்டியது போல் நடித்தார்னு கூட வச்சுப்போம். ஆக மொத்தம் அந்த இஷ்யூ முடிஞ்சு போச்சு. நான் சொன்னேன் இல்லையா, அவருக்கும் மனசாட்சி இருக்கும், அவரும் யோசிப்பார். சரிதானா? அதனுடைய யோசிப்பின் வெளிப்பாடு தான் நேற்று அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக துரைமுருகன் வெளிப்படுத்தணும் அல்லது மௌனமாக இருக்கணும். நீண்ட காலமாக அரசியல் பார்த்துட்டு இருக்கிற ஒரு மூத்த பத்திரிகையாளர் நீங்கள். அந்த அடிப்படையில் திமுகவில் இப்போ துணை முதல்வர் உதயநிதி துணை முதல்வர் ஆவாரா அல்லது துரைமுருகன் தனக்கும் அந்த ஆசை இருக்கிறத சொல்லியிருந்தது, இதெல்லாம் எப்படி ரீட் பண்ணலாம்? இது என்னவா புரிந்து கொள்ளலாம்? ஏன்னா அந்த பவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, நெருப்புனா சுடாது, பட் நெருப்பு இருக்கிறத எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு தலைவர் மறைந்தால் அதன் பிறகு என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்றது இயல்பாக நடந்த ஆட்சி மாற்றங்கள் அதிகார மாற்றங்களை நம்ம பார்த்தோம். அது நீங்கள் நேரு காலத்திலிருந்து மத்தியில் ஆனாலும் சரி, அண்ணா மறைந்த பிறகு சில கசப்புகளுக்கு பிறகு கலைஞர் வந்தது, கலைஞருக்கு பிறகு அப்படி இப்படிலாம் பல விஷயங்களை பார்த்துட்டு வந்ததை பார்த்தா, குறிப்பாக ஜெயலலிதா மறைந்த பிறகு இந்த பிளவு அரசியல், சுயநல அரசியல், பேராசை பிடித்த அரசியல் எந்த கீழ்த்தரமான எல்லைக்கும் போகுங்கிறத ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நம்ம எல்லோருமே பார்த்தோம். ஸோ கண்ணு முன்னாடி சிலபஸ் கையில் இருக்குது. ஒரு தலைவர் மறைந்தால் என்னவெல்லாம் நடக்கும், யாருக்கெல்லாம் என்ன ஆசைகள் வரும், எப்படியெல்லாம் அடங்கி இருந்தவன் எப்படியெல்லாம் ஏறி மிதிக்கிறான், இவனா இப்படி அப்படின்னு கேட்குற அளவுக்கு துரோகங்களை எவ்வளவு எளிதாக செய்கிறாங்க, கூச்சமே இல்லாமல் எப்படி அதை நடத்தி காட்டுறாங்க அப்படிங்கிறலாம் பார்த்த பிறகு திமுகவும் அதுக்கு விதிவிலக்கல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சமகால அரசியல் கட்சிக்கே வித்தியாசம் இல்லை, காலம் அப்படி மாறிப்போச்சு, சொசைட்டியே மாறிப்போச்சு. வந்தவுடனே எனக்கு எல்லாம் கிடைக்கணுன்ற எதிர்பார்ப்பு இன்றைக்கி அதிகமாகிடுச்சு. கொடுக்குறியா இல்லை நான் இன்னொரு இடத்துக்கு போகவா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலில் திமுகவில் எதிர்காலத்தில் அந்த ஆட்சி மாற்றம் அதிகார மாற்றம் சுமூகமாக இருக்காது அப்படிங்கிறது யதார்த்தம். அதை முடிஞ்ச வரைக்கும் சுமூகமாக ஆக்கணுன்றதுனால தான் இப்போவே துணை முதலமைச்சராக அவர் உட்கார வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நாளைய எதிர்காலமே தமிழ்நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரமெல்லாம் விளம்பர வாசகங்களும் அதை தான் கட்சிக்கும் நீங்கள் தான் அடுத்து அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. இது நிஜமாக நடக்கிற போது என்ன நடக்குங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். திமுக நம்பிக்கை வைக்காத கடவுளுக்கு தான் தெரியும். சரிதானே? அது அப்புறம் இன்னைக்கு இவர் தான் அப்படின்னு ஆயின பிறகு அதை ஸ்மூத்தாக பண்ணணும்னா இப்போவே பண்ணிடுறது நல்லதுன்னு குடும்பத்திலையும் அந்த எண்ணம் இருக்குது. சில அமைச்சர்களுக்கு நிஜமாகவே உதயநிதி மீது விசுவாசம் மிக்க சில அமைச்சர்களுக்கு அந்த எண்ணம் இருக்குது. ஏதாவது பண்ணுறதுனா இப்போயே பண்ணிடுங்க, அப்புறம் பண்ணுறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு வெவ்வேறு விஷயங்களை மனசில் வச்சு ஜெயலலிதாவினுடைய மரணத்துக்கு பிறகு அதிமுகவுடைய நடப்புகளை கவனத்தில் வச்சுக்கிட்டு சில அமைச்சருடைய எண்ணம் இதுவாக தான் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அதை பண்ணிவிடுங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். துரைமுருகன் நான் சொன்ன மாதிரி அவருக்கோ இல்லை வேறு சில அமைச்சர்களுக்கு ஆசை இருக்கலாம். அதையெல்லாம் வெளிப்படுத்தி போர்க்குடி தூக்குகிற அளவுக்கு துரைமுருகன் உள்ளிட்ட எந்த அமைச்சருக்கும் தைரியம் கிடையாது. ஏன் சார்? இல்லை, அவங்க வளர்ந்த விதம் அப்படியே. பொதுக்குழுவில் கலைஞர் மரணிக்கு பிறகு ஸ்டாலின் தலைவரானார். ஏதாவது ஒரு எதிர்ப்பு குரல் கிடைச்சா? கனிமொழிக்கு ஆசைகள் இருக்கலாம், அவருக்கு ஆதரவாளர்கள் இருக்கலாம். அழகிரி ஸ்டாலின் எதுக்குமே லாயக்கில்லைன்னு பொது வெளியில் விமர்சித்த அழகிரி, மியாவுன்னு கூட சவுண்டு வரலை. அவருடைய சூழல் அப்படியே மாறி போச்சு. ஸோ எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஸ்டாலின் வந்தார் இல்லையா? அதுக்கு யார் காரணம்? துரைமுருகன் போன்ற அந்த உச்சபட்ச தொண்டர்கள் ஆரம்பிச்சு, டிஆர் பாலுல ஆரம்பிச்சு எங்கேயோ இருக்கிற கொண்டலாம்பட்டி கிளைச்சியாளர் வரைக்கும் ஸ்டாலின் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அல்லது பயம் கலந்த மரியாதை அல்லது மரியாதை கலந்த பயம், இதுதான் காரணம். ஏன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுதான் விஷயம். விசுவாசம், பயம், மரியாதை எல்லாமே அதில் அடங்கியிருக்கு. சரி, இவர் வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கிறார். துரைமுருகனுக்கோ அல்லது வேறு சில அமைச்சர்களுக்கோ கூட அந்த ஆசை இருக்கலாம், உள்ளூர் இருக்கலாம். குறைஞ்சபட்சம் இப்படி வெளிப்படுத்துகிற அளவுக்குலாம் யாருக்கும் தைரியம் கிடையாது. டிஆர் பாலு சில நேரத்தில் கோபத்தை காட்டுவார். அவர் மகன் அமைச்சராக்கின பிறகு அவருடைய அந்த வீராவேசமெல்லாம் அந்த கோபம் கலந்த அல்லது ஆசை கலந்த கோபம் கலந்த ஆசை இதெல்லாம் நின்று போயிடுச்சு.
எல்லாமே சுயநலம் கலந்ததானே சார் அரசியல். அப்புறம் டிஆர் பாலு, துரைமுருகன்லாம் விதிவிலக்கா? அதை வெளிப்படுத்துகிற எல்லைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த எல்லைக்குள்ளே நின்று தான் விளையாடுறாங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ துரைமுருகன் இன்னும் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கிற, தெளிவான மனநிலைக்கு ஒரு வரணும், இல்லாட்டி வாய முடிக்கணும்னு சொல்கிறேனே, அந்த துரைமுருகனே ஒரு எல்லை தாண்டி நாளைக்கு உதயநிதி துணை முதலமைச்சர் அறிவிக்கிற போது இந்த முடிவை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த முடிவுக்கு ஆட்சேபனை தெரிவித்து நான் அமைச்சரவிலிருந்து விலகுகிறேன், ஏதாவது ஒன்று கனவுலையா நினச்சி பார்க்க முடியுமா? அது துணிச்சல் இல்லைன்னு நான் பச்சையாக சொல்லலாம். அந்த மாதிரி குணமுடையவர் துரைமுருகன் அல்ல, அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். அப்புறம் ஏன் இப்படி பேசுவாங்க சார்? ஆசை இருக்குன்னு சொல்லி வைப்போமே, கொடுத்தா சார் 2 இப்போ அவர் ஆசைப்படுறாரு, 1 2ஆக்குங்கப்பா, காசா பணமா? ஒரு இது இல்லை, அதே ரூம் தான், போர்டில் மட்டும் நீங்கள் நீர்வளத்துறை அமைச்சருங்கிறது துணை முதலமைச்சர்னு ஒரு பெயிண்டர் வேலை தான் மீதி, ஒரு ப்ரெஸ் ரிலீஸு, இந்த 2 தான் காசு, டைம் விரயம். வேறு எதுவுமே பெருசாக அரசு சுமையும் இல்லை, நிதி சுமையும் இல்லை. சரிதானா? 2ஆக கூட ஆக்கினா ஒருவேளை நம்மளும் வந்துடலாமல் கூட. சார் மனுஷன் ஆசைக்கு அப்பாற்பட்டவனா மனுஷன், துரைமுருகனும் மனிதர் தான் சார். ஆனால் இப்படி பேசுறது ஒரு தர்ம சங்கடத்தை கட்சிக்குள்ள ஏற்படும். இல்லை அவர் ஒன்றும் அப்படி நான் சார் நம்மளுடைய ரீடிங்கை நான் சொல்கிறேன். இல்லை பார்த்தீங்களா, துரைமுருகன் கொடி பிடிச்சா இல்லை 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 சார். ரஜினிகாந்த் ஒன்று சொல்ல, அதற்கு பதிலுக்கு ஒன்று சொல்ல, ஏற்கனவே ஆசை. அதனால தான் நான் என்ன சொன்னேன், துரைமுருகன் தான் வகிக்கிற பதவிக்கு அழகு சேர்க்கிற மாதிரி நடந்துக்கல அந்த ரஜினி எபிசோடில். நீங்கள் எவ்வளோ பெரிய அனுபவமான ஆள், 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் இருக்கிறீங்க, எத்தனை பேரை பார்த்துருப்பீங்க. ஜெயலலிதாவையே நீங்கள் எங்கே குனியணுமோ குனிஞ்சிங்க, எங்கே நிமிரணுமோ நிமிர்ந்து அவரையே சமாளித்த துரைமுருகன் ஒரு அரசியல் புரிதல்னு சொல்ல மாட்டேன், அரசியல் அப்படியே ஆழம் தெரிந்தவர்ன்ற கூட தகுதியற்றவராக இருக்கிற ரஜினி ஒரு நடிகர், அவர் வெள்ளந்தியாக பேசுகிறவர், பேசிட்டு அப்படியே போயிடுவார். சில பேர் கூட சொல்கிறாங்க ரஜினிக்கு சொல்ல வச்சு ஸ்டாலின் தான் சொன்னார் அந்த மாதிரி. நான் சொல்லட்டுமா, அதுக்கெல்லாம் ரஜினி சரிப்பட்டு வர மாட்டார். இவ்வளோ பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்டை அப்படி கிளாஸ் எடுத்து அமல்படுத்துகிற இதெல்லாம் ரஜினிக்கு கிடையாது, அதெல்லாம் சரியாகவே வராது. இது 2 பக்கமும் கூறான கத்தி மாதிரி ஒரு 3ஆம் நபர்கிட்ட சொல்லி கட்சியினுடைய மிக முக்கியமான முடிவை அம்பலப்படுத்துறது, விவாதத்துக்கு கொண்டு வரதுங்கிறது இரு பக்கமும் கூறானது. அந்த குறைஞ்சபட்ச அரசியல் அறிவு கூட இல்லாதவர் அல்ல ஸ்டாலின். சரிதானா? ஸோ அந்த இதை நீங்கள் இடது கையால் ரஜினி ஏன் பேசியிருக்க போகிறாரு சார்? அதை ஸ்டாலினை பெருமைப்படுத்தணும், ஸ்டாலினுடைய திறமைகளை பாராட்டணும்னு அவர் மனசுலேருந்து வந்த வார்த்தையாக தான் நான் பார்க்குறேன். அந்த இடத்துல நானும் இருந்ததுனால அவர் உடல் மொழியை நேரடியாக பார்த்ததை வச்சு சொல்கிறேன். வார்த்தை வெளிப்படுற விதம் இருக்குல்ல, எவன் மனசுலேருந்து உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுவாங்கிறது ஒன்று இருக்குல்ல. நான் சில பேரை சொல்ல விரும்பல, ரஜினியை நான் பார்த்தது வரைக்கும் சொல்கிறேன், ஒரு வெள்ளந்தியாக தான் ரொம்ப யதார்த்தமாக சொன்னார். காமெடி அவருக்கே உரிய அந்த நகைச்சுவை கலந்து தான் அது சொன்னார். இவ்வளோ சீரியஸான சப்ஜெக்டை எழுதி கொடுத்து சொல்லி கொடுத்தெல்லாம் திமுக சொல்ல வச்சுலாம் சொல்ல மாட்டேன். ரஜினி அதுக்கு சரிப்பட்டும் வரமாட்டார். ரஜினி பேசியது உதயநிதி இன்னொரு மேடையில் வழிமுடிந்து அதைத்தான் நானும் சொன்னேன். உதயநிதியினுடைய கொஞ்சம் முதிர்ச்சியற்ற தன்மைன்னு நான் எடுத்துக்குவேன். ஏன்னா அது தேவைதான். இப்போ என்னை போன்ற விமர்சனம் ஒரு காதுக்கு போய் சேரணும். ஏற்கனவே பற்றிக்கிட்டு எரியுது, அவர் சொன்னதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு அல்லது ஏதோ வேதனைப்படுறாரு. ஆனாலும் அவர் வகிக்கிற பதவிக்கு அழகு சேர்க்காத அளவுக்கு என்னை போல விமர்சிக்கிற அளவுக்கு துரைமுருகன் கொஞ்சம் கலாட்டா பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் அதே சப்ஜெக்டை எடுத்து வச்சு பார்த்தீங்களா எவ்வளோ கை தட்டினாங்க அதுக்குன்னு சொன்னாலே துரைமுருகன் இன்னும் கொஞ்சம் எரிச்சலாவார். ஒருவேளை அதனால தான் இன்னும் புள்ளி வச்சுக்கிட்டே இருக்காரோ தெரியல உதயநிதி விஷயத்தில் துரைமுருகன். பட் அடுத்த தலைவர், கட்சியினுடைய அடுத்த எதிர்காலம், தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கை நட்சத்திரம்னு அடையாளப்படுத்தப்பட்ட உதயநிதி அந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நான் திருப்பி சொல்கிறேன், ரஜினியினுடைய அதே கேரக்டர் அன்னைக்கு உதயநிதிக்கிட்டே இருந்துச்சு. அதுவும் ஒரு பொது மேடை தான், கட்சி சார்ந்த பொது மேடை. சிரிச்சுக்கிட்டே தான் அதையும் சொல்கிறாரு. பார்த்தீங்களா நேற்று எதுக்கு அதனுடைய விளைவு என்னான்னு உதயநிதி ஒரு நிமிஷம் யோசிக்கல. வெள்ளந்தியாக வெளிப்படையாக மனசுலேருந்து அப்படியே பேசுகிறார். அடுத்த தலைவராக உருவகப்படுத்தப்பட்ட உதயநிதிக்கு அது நல்லதில்லை. இந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடாதுன்ற அந்த புரிதல் அன்றைக்கி உதயநிதிக்கு இருந்திருக்கணும். ஏனோ அது கடந்து போயிடுச்சு. நான் ஒரு பத்திரிகையாளராக எல்லாம் நல்லா இருக்கணுங்கிற அந்த சிந்தனை உள்ளவன் நான் பொதுவாகவே. அது கடந்து போனதில் எனக்கு சந்தோஷம்தான். இல்லாட்டி உதயநிதியும் போட்டு கிளிக்கணும்னு கிழிச்சிருப்பாங்க. அப்போ நிஜமாவே நீங்கள் எழுதி கொடுத்தா ரஜினி பேசினாரா அப்படின்ற வாதம் வலுப்பட்டிருக்கும். சார், அவர் துணை முதல்வராக அமெரிக்க பயணத்திற்கு, முதல்வரின் அமெரிக்க பயணத்திற்கு முன்பாகவே ஆக வேண்டியது. ஆனால் சீனியர்ஸோட சில நெருக்கடி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 3-4 தேதிகள் முடிவானது நிஜம். செந்தில் பாலாஜியினுடைய தீர்ப்பு எந்த நேரம் வர்ற மாதிரிலாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. எதிர்பாராத விதமாக அமலாக்கத்துறையினுடைய பிடிவாதத்தின் காரணமாக, வெளிப்படையான சில சேஷ்டைகள் காரணமாக தள்ளிக்கிட்டே போச்சு. அந்த விசாரணைக்கு வரும்போதெல்லாம் எங்களுக்கு வேறு வேலை இருக்குது, நாங்கள் அப்புறம் வர்றோம், நாளைக்கு வர்றோம், இந்த வர்றோம், தண்ணி குடிக்க போயிருக்காரு, சில்லியான விஷயங்களை சொல்லியெல்லாம் அந்த வழக்கை தள்ளி வச்சுக்கிட்டே போனாங்க. இன்றைக்கி வந்து ஏன்னா அவர் பெயிலில் வரப்போகிறது 99% உறுதி. சுப்ரீம் கோர்ட்டுடைய மூடு இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு. அமலாக்கத்துறை பண்ணுற தவறுகளை பிஜேபியினுடைய இந்த புதிய அரசு பொறுப்பேற்ற நாள் முதலாக உச்சநீதிமன்றம் ஒரு பார்வை பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா இவ்வளோ நாளாக அவங்க எங்கேயோ காங்கோலையோ கம்போடியாவிலையோ நடந்த மாதிரி
நான் விமர்சிக்கலை, சொல்கிறேன். நான் அதே அமலாக்கத்துறை தான் கடந்த 1.5 வருஷமாக என்ன ஆட்டம் போடுறாங்கன்னு பார்த்தவங்க தான். பட் ஏனோ இப்போயாவது அந்த சட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு குதிரைக்கு பின்னாடி குதிரைக்கு பின்னாடி அந்த வேகன் அந்த பெட்டியை இழுக்கணுமே தவிர நீங்கள் குதிரைக்கு முன்னாடி போய் அந்த பெட்டியை இழுத்துட்டு போன்னு சொல்ல முடியாது அப்படின்னு தன் மீது சுமத்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர் தான் இல்லைன்னு நிரூபிக்கணும்னு இன்னைக்கு விதி சொல்லுது. இது தப்புன்னு உச்சநீதிமன்றம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. இந்த விதிமுறை கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அமல்படுத்த ஆரம்பிச்சு. இவ்வளவு நாளாக அதை சொல்லாத உச்சநீதிமன்றம் இப்போ அந்த உதாரணத்தை சொல்லி இதெல்லாம் தப்பு, நீ குற்றம் சுமத்துறேன்னா நீ தான் நிரூபிக்கணும். ஆமாம் லக்ஷ்மணன் குற்றம் செஞ்சான், ஆமாம் தேவா குற்றம் செஞ்சான்னு நீங்கள் தான் நிரூபிக்கணும். ஐபிசி அதான் சொல்ல, ஐபிசியோடைய அடிப்படையே அதுதான். ஐபிசியில் இல்லாத ஒன்றை கொண்டாந்துட்டு நீங்கள் உங்கள் அமலாக்கத்துறைக்குன்னு ஒரு விதியை கொண்டாந்து வச்சுக்கிட்டு தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சதை வச்சு பார்த்தா உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த மனப்போக்கு இருக்குல்ல, என்ன ஓட்டம். 1 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்துட்டார். அதான் பெயிலுங்கிறது கட்டாயம் கிடையாது, அது சட்டம் கொடுக்குற ஒரு உரிமை. அது எக்ஸப்ஷனல் கேஸில் தான் நீங்கள் பெயிலை மறுக்கணும் அப்படின்லாம் வார்த்தைகள் வர ஆரம்பிச்சதை வச்சு பார்த்தா அதை வச்சு சொல்கிறேன். இல்லாட்டி தீர்ப்பு நம்ம எழுத முடியாது. அந்த என்ன ஓட்டம் வழக்குகள் நடந்துக்கிறது. இன்று காலை கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுத்ததை வச்சு பார்த்தா செந்தில் பாலாஜி ஜாமீனில் வர்றது உறுதியான ஒன்று. வெளியில் போனால் நீங்கள் மந்திரி ஆகக்கூடாதுலாம் நிபந்தனை விதிக்க மாட்டாங்க, சட்டத்தில் இதுக்கு இடம் இல்லை. அப்போது அவரும் ஒரே தான் அந்த அமைச்சரை மாற்றத்தை பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சிக்கிறாரு. நான் கேள்விப்பட்டேன். ஸோ செந்தில் பாலாஜி வருகைக்காக தான் துணை முதல்வர். நிச்சயமாக அது துணை முதலமைச்சருங்கிறதும் பதவியேற்பெல்லாம் கிடையாது சார், ஒரு அறிவிப்பு தான். அந்த இலாக்கா மாற்றத்தோட என்ன உதயநிதிங்கனால முதல் பேரால் அதை வைப்பாங்க, இனிமேல் இவர் துணை முதலமைச்சர் என்று அழைக்கப்படுவார், அவ்வளோதான். இல்லை ஏதாவது அடிஷ்னலாக போர்ட்ஃபோலியோ கொடுத்தீங்கன்னா கூடுதலாக இந்த துறை வழங்கப்படுகிறதுன்னு இருக்கும். அடுத்தடுத்த பேரா சில மாற்றங்கள் இருந்தால் இருக்குமே தவிர பெரிய செரிமனியெல்லாம் தனியாக அதுக்குன்னு கிடையாது. ஸோ இப்போ அதுதான் காரணம், செந்தில் பாலாஜிக்காக தான் எனக்கு உதயநிதி வெயிட் பண்ண வேண்டியது. இது வெயிட் பண்ணுறது என்ன இருக்குது சார், இப்போவே ஒரு நிழல் முதலமைச்சர் தானே சார், அஃபீஷியலா சார். அஃபீஷியலாங்கிறது ஆமாம் செந்தில் பாலாஜிக்காக தான் ஸ்டாலின் காத்திருக்கிறார், அதனால உதயநிதியும் காத்திருக்க வேண்டியது இருக்கு. அவ்வளவு முக்கியமானவரா செந்தில் பாலாஜின்ற கேள்வி வராது. ஏன்னா தன் மகன் அல்லது உதயநிதி ஸ்டாலின் தான் திமுகவின் நம்பிக்கையா இருக்காரு. இல்ல யாரு முதல்ல அப்படி இல்ல பண்ற மாற்றத்துக்கு ஒரு அமைச்சரையோ 2 அமைச்சரையோ நீக்க போறது தகவல் வருது, அதுக்கு ஒரு பதவியேற்பு குரு போட்டோக்கு நிக்கணும், அப்புறம் அதுக்கு ஒரு குரு போட்டா, இதெல்லாம் ஒன்னா பண்ணிடலாம்னு நினைக்கலாம். அதை பண்ணிட்டா அதோட இனிமேல் தேர்தல் தான், ஒரு 1.5 வருஷம் நடத்திட்டு அப்படியே தேர்தலுக்கு போயிடலான்னு கூட அவர் நினைக்கலாம். ஒருவேளை செந்தில் பாலாஜி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தேர்ந்த நிர்வாகி, ஆர்கனைசர், ஸோ அவர் வந்துட்டாருன்னா உதயநிதிக்கு பக்கபலமா இருப்பாரு. எதிர்ப்பு சின்ன சின்ன சலனம் வந்தா கூட அதை அடக்கிறதுக்கு எங்க இருந்தாலும் அந்த மாதிரி இருப்பாருங்கிறது வேற. இவர் அமைச்சராருக்கும் இந்த தீரிக்கும் சம்பந்தம். ஓகே சரிதான், நீங்க கேட்ட கேள்விக்காக சொன்ன என்ன சார் தள்ளிக்கிட்டே போகுதுங்கிறீங்க. புரியுது, இதனாலதான் தள்ளிக்கிட்டு போகுதுன்னு அதோட நிறுத்திக்குவோம். ஓகே, ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். காஞ்சிபுரம் பச்சை பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.